தமிழில் உச்ச நடிகராக வலம் வந்தவர் கேப்டன் விஜயகாந்த். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். விஜயகாந்திற்கு 37 வயதிற்கு பிறகுதான் அவருடைய அக்காவின் வற்புறுத்தலின் பேரில் 1990ஆம் ஆண்டு தொழிலதிபர் LC கண்ணையா அம்சவேணி தம்பதியின் மகளான பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணத்தை அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதிதான் நடத்தி வைத்தார். இவர்களுக்கு விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என 2 மகன்கள் இருக்கிறார்கள். சிறுவயது முதலே சினிமா மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் 10ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திவிட்டார். அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். தனது நண்பர்களின் ஊக்குவிப்பாலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984இல் மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். சினிமா பின்னணியே இல்லாமல் தனது கடின உழைப்பால் உச்சம் நடிகராக வலம் வந்தார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 1999 முதல் 2004 வரை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் நடிகர் சங்க கடனை அடைத்தார். 2001இல் சிறந்த இந்திய குடிமகன் விருதை விஜயகாந்துக்கு ஐநா மனித உரிமை கமிஷனின் அப்போதைய தலைவர் PN பகவதி டெல்லியில் வழங்கினார். 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் ஒரு போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர்களுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின் 1986ஆம் ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்து வந்தார் விஜயகாந்த். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். பின் நாட்களில் அவரின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. தன்னுடைய 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை உணர்த்தினார். முன்பெல்லாம் ராமாபுரம் தோட்டத்தில் இருந்த எம்ஜிஆரை சந்திக்க செல்லும் யாரும் சாப்பிடாமல் வெளியே செல்ல முடியாதாம். யாராக இருந்தாலும் முதல் சாப்பிட்டீங்களா என கேட்டு அவர்களுக்கு வயிறார உணவு கொடுப்பதுதான் எம்ஜிஆரின் வழக்கமாம். இதற்காக ராமாபுரம் தோட்டத்தில் எப்போதும் உணவு சமைத்து கொண்டே இருப்பார்களாம். அவருக்கு பின்னர் விஜயகாந்த் தான் கருப்பு எம்ஜிஆராக வாழ்ந்துள்ளார். விஜயகாந்த் அறிமுகமான புதிதில் ஆளும் பார்க்க ரொம்ப கருப்பாக இருந்ததால் படப்பிடிப்பு தளத்தில் யாருமே அவரை
மதிக்க மாட்டார்களாம். பெரிய ஹீரோயின்களுக்கு ஜோடியாக நடிக்கும்போது கூட விஜயகாந்துக்கு சுத்தமாக மரியாதை இருக்காதாம். ஹீரோவாக இருந்தாலும் விஜயகாந்துக்கு மரியாதை கிடைக்காத நிலையில் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட பாதியிலேயே எழுப்பி நடிக்க சொல்வார்களாம். அப்போது ஹீரோயினுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, விஜயகாந்திற்கு சாதாரண சாப்பாடு என வித்தியாசம் காட்டப்பட்டுள்ளது. இதனால் ரொம்பவே வருத்தப்பட்ட விஜயகாந்த் அவர் முன்னணி நடிகராக வளர்ந்ததும் தான் நடிக்கும் படங்களின் ஷூட்டிங்கில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை தயாரிப்பாளரிடம் கண்டிஷனாக போட்டுள்ளார். அதாவது விஜயகாந்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறார்களோ அதுதான் ஹீரோயின் முதல் லைட்மேன்கள் வரை அனைவருக்கும் வழங்கப்படுமாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் தான் இப்படி என்றால் வீட்டிலும் தனது அலுவலகத்திலும் கூட தன்னை சந்திக்க யார் வந்தாலும் சாப்பாடு போட்டு அனுப்பி வைப்பாராம் விஜயகாந்த். நண்பர்கள், சக நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் என யார் சென்றாலும் வீட்டிற்கு வருபவர்களுக்கு சாப்பாடு போட்டுத்தான் வழி அனுப்பி வைப்பாராம் விஜயகாந்த். இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அலுவலகத்திலும் உணவு சமைத்து கொண்டே இருப்பார்களாம். ஏராளமான உதவி இயக்குனர்கள், நடிக்க சான்ஸ் தேடி சென்னை வந்தவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் விஜயகாந்த் அலுவலகம் சென்றால் சாப்பாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அங்கு செல்வார்களாம். அப்படியாக விஜயகாந்த் அலுவலகம் சென்று சாப்பிட்டவர்களில் பலரும் இப்போது இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும் வலம் வருகின்றனர். கருப்பு எம்ஜிஆர் என விஜயகாந்தை பலரும் பாராட்டுவது இந்த செயலால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக இலங்கை அகதிகள் முகாம்களுக்கும் தொடர்ந்து மூட்டை மூட்டையாக அரிசி பருப்புகளை கொடுத்தும் அதிகமாக உதவி செய்தவர் கேப்டன் விஜயகாந்த். தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982 தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். 2000ஆவது ஆண்டு பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தனர். 2002 ராஜ்யம் படத்தில் இருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்கத் தொடங்கின. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்ட ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான காரணத்திற்காக காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்தும். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருவதை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடி கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடந்த திருமண நிகழ்வில் ராமதாஸையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸையும் விஜயகாந்த் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் விமர்சிக்க, ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைந்தது. பல இடங்களில் விஜயகாந்தின் மன்ற கொடிகள் வெட்டப்பட்டன. மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டனர். விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்திற்கு ராமதாஸால் சிக்கல் எழுந்தது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டன. கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்தார் நடிகர் விஜயகாந்த். ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களில் எல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்திற்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்திற்கு நோட்டீஸ் வந்தது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடையாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர். பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தனர். அதனைத் தொடர்ந்து 2009 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது.
ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்திக்க தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் அதிமுக, பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலுமே படுதோல்வி அடைந்தது. தனித்து போட்டியிட்ட போது 8.4% 10% இருந்த தேமுதிகவின் வாக்கு வங்கி கூட்டணிக்கு சென்ற பின் 7.9, 6.1 என குறைய தொடங்கியது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அது 2.4% சரிந்தது. நிர்வாகிகள் பலர் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சென்றனர். போதாக்குறைக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமடைந்தது. இதனைத் தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் இந்த தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடவில்லை. அவரின் மனைவியும் கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். விஜயகாந்த் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989இல் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய்ப்பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கினார் விஜயகாந்த். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினார். இது போன்று பல எண்ணிலடங்கா சாதனைகளை செய்தவர் விஜயகாந்த். அதே வேளையில் சட்டமன்றத்தில் கடுமையாக நடந்து கொண்டது, வேட்பாளரை அடித்தது, மனைவி மைத்துனர் ஆதிக்கத்தில் கட்சியை விட்டது ஆகியவை இவர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்றளவும் இருந்தார் விஜயகாந்த். தற்போது பல கோடி தமிழக மக்களை கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு மீளா உறக்கத்திற்கு சென்று விட்டார் கேப்டன் விஜயகாந்த். தன்னை தேடி வருபவர்களை பட்டினியோடு அனுப்பக்கூடாது என்றும், மற்ற படப்பிடிப்பு தளங்களில் காஃபி டீ குடித்தால் என்னோட படப்பிடிப்பு தளத்தில் எல்லோருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுங்க என சொன்ன விஜயகாந்த் எம்ஜிஆர் போலவே வள்ளலாகவே கடைசி வரை வாழ்ந்து மறைந்தார்.